ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு தான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எஸ்ரா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்க கேட்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். இங்க கோரேஸை கர்த்தர் தெரிந்து கொண்டு கோரேஸ்க்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை கொடுக்கிறார்னா, ஆலயத்தை கட்டும்படியாய். ஹல்லேலூயா. அதே நீங்கள் அந்த முந்தின வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். அதை எஸ்ரா 1 அதிகாரம் 1வது வசனங்களை வாசிக்க கேட்போம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியனான ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பாருங்களேன், இங்க கோரேசனுடைய ஆவியை கர்த்தர் ஏவ பண்ணுகிறார். ஏவ பண்ணி எரேமியா மூலமா சொன்னப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் என்ன பண்ணனாக்கா, கோரேசை கொண்டு ஆலயத்தை கட்டுகிறார். கோரேஸ் ஒரு யூதன் அல்லாதவன், ஒரு புறஜாதியான். ஆனால் கர்த்தர் கோரேசை தெரிந்து கொண்டு, தேவப்பிள்ளைகள் ரொம்ப இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவன் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தர்லி யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் சொல்கிறாரு, பூமியில் ராஜ்யங்கள் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தார். தேவப்பிள்ளையில ஆண்டவர் உங்கள் ஆவி ஏவ துவங்கினா அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. சில நேரத்தில் ஆவியானவர் நம்மளுக்கு ஆவி ஏவுவார். போய் ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், இந்த பிள்ளையோடு பேசணும், அந்த நபரோடு பேசணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். பல விதங்களில் ஆண்டவர் தான் செய்ய நினைக்கிறத நம்ம மூலியமாக செய்யும்படிக்கு கர்த்தர் நம்ம ஆவி ஏவுவார். ஆனால் நம்ம சரிநேரத்தில் அதை உணராமல் இருக்கிறது தான் நிறைய ஆசீர்வாதம் இழந்து போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு யூதன் அல்லாதவனை கொண்டு கர்த்தர் என்ன சொல்ல வர்றா, அவர் ஆலயத்தை கட்டும்படிக்கு அவரை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இந்த கோரேசு குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியும் இந்த கோரேசை பொறுத்து அங்கே தீர்க்கதரிசனம் உரைப்பார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பாருங்களேன், நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாம தரித்தேன். அது சொல்லிட்டு அது முன்னாடி சொல்கிறாரு, வெண்கல கதலை உடைப்பேன், இருப்பு தாழ்பாலை முறிப்பேன், அந்த காலத்துக்கிற பொக்கிஷங்களை புதையல் உனக்கு கொடுப்பேன். அதுக்கு தொடர்ந்து முன்னாடி வாசிப்பீங்கன்னாக்கா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானுகளை செவையாக்குவேன், நானே உன் தேவனாக கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்களை சொல்கிறார் பாருங்கள். அதே ஏசாயா 44:28 சொல்லப்பட்டிருக்கோம், அவன் என் மேய்ப்பன், அவன் என் அலகத்தை கட்டுவான், அவன் எனக்கு பிரியமானவளை செய்வான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய ஆவி உங்களை ஏவ துவங்கும் போது கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க. உங்கள் மேலே கர்த்தர் அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை குறித்து, அதுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. இது எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவர் அதுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளும் கோரேஸ் செய்கிறத பார்க்குறோம். அப்படியே போட்டு பெரிய ஒரு பாக்கியத்தை கோரேஸ் பெற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஆவியை ஏவ ஆண்டவரோடு ஆவியனோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும் போது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஆவியன் ஏவுதலை உணர்ந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் நீங்கள் செய்வீங்க. ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை முன்குறித்து அழைத்து இருக்கிறார். கண்களை ஊனி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்றைக்கி கோரேசனுடைய ஆவி ஏவ துவங்கி ஆண்டவரே ஆமென் என்ற ஆலயத்தை கட்டும்படி நீங்கள் தெரிந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு நான் உனக்கு முன்னே போ எல்லா கோணலையும் செவியாக்க வச்சன கர்த்தர். இவருடைய ஆவி ஏவி இவர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்து ஆண்டவரே நீங்கள் முன்னாடி போய் எல்லா கோணலையும் செவையாக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா.
கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்புக்கப்படுகிற எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். தைரியமாக போங்க. God bless you.